ஹாய் ஹலோ மீ இது உங்கள் ஃபிக்ஷன் வேர்ல்டு. நான் உங்கள் அம்மி ஃபேமிலியில் பற்றி தான். தென் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜங்குக்காவோட லாலஸ் கேலக்ஸி 13th பார்ட் தான். போன பார்ட் வரைக்கும் பார்க்கலனா கண்டிப்பாக பாருங்கள். இந்த எஃப் பிடிச்சிருந்தது அப்படின்னு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன நினச்சிங்கன்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். லேட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொரு பாட்டுக்கும் 4-5 நாள் லேட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பட் என்னால் முடியலை. ஸோ சாரி. முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். இது ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே போட்டிருந்துருப்பேன். பட் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அதனால் போட முடியல. வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல. அதனால் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கே இந்த எஃப்எஃப் வந்துடும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நம்ம ஃப்ளாஷ்பேக் பார்க்கணும், அப்படி தானே? சரி, ஓகே, போகலாமா? ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் வீட்டில், அதாவது உங்கள் அப்பா அம்மா வீட்டில் இருக்கிறீங்க. ஆக்சுவலி நீங்கள் யார் அப்படின்னா, சவுத் கொரியாவிலேயே ரொம்ப ரொம்ப பெரிய பிளேஸில் இருக்கிற ஒரு பொலிட்டீஷியனோட பொண்ணு தான் நீங்கள். அவரால் செய்ய முடியாது அப்படின்ற வேலையே கிடையாது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல். ஸோ உங்களை ரொம்ப ரொம்ப பொத்தி வளர்த்துருந்துருப்பார். எப்படின்னா, அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்றது மட்டும்தான் வெளியே தெரியுமே தவிர உங்களை இது வரைக்கும் வெளியே யாருக்குமே காமிச்சதே கிடையாது. ஸோ நீங்கள் வெளி உலகத்துக்கு போகணும் அப்படின்னா கூட ரொம்ப கவர்டாக, ரொம்ப பேம்பர்டாக தான் நீங்கள் வெளியே போகிற மாதிரி இருக்கும். உங்களை அவ்வளோ பேர் வாட்ச் பண்ணுவாங்க. உங்களுக்காக உங்களை சுற்றி ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அதே மாதிரி நீங்கள் வெளியே போய் ஒரு இடத்துல சர்வே பண்ணணுன்னாலும் உங்களுக்கு ஒரு ஃபேக்கான ஐடென்டிட்டியே க்ரியேட் பண்ணி வச்சுருந்துருப்பார். ஸோ உங்களுடைய ஒரிஜினல் நேம், உங்கள் ஃபேஸ் எதுவுமே யாருக்குமே தெரியாது. நீங்கள் காலேஜ் கூட உங்களோட கண்ட்ரியில் படிச்சிருக்க மாட்டீங்க. வேற ஒரு அப்ராடுக்கு போய் தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருந்திருக்கும். பிகாஸ் உங்கள் அப்பாவோடைய ஆப்பனண்ட் இல்லை அவரோட எதிரி யாராக வேணால் இருக்கலாம். அவங்களனால உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்றதுனால அவர் ரொம்ப 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 செக்யூர்டாக உங்களை பார்த்துட்ருப்பார். அதே சமயம் உங்களை ரொம்ப ரொம்ப போல்டாகவும் வளர்த்துருக்காரு. பிகாஸ் இந்த மாதிரி பாதுகாக்கிறதுனால நீ எங்கே ரொம்ப சாஃப்டான பொண்ணாக வளர்ந்துருவியோ அப்படின்றது உங்கள் அப்பாவோடைய ஒரு பயம். ஸோ எந்த அளவுக்கு உங்களை போல்டாக மெச்சூர்டாக வளர்க்கணுமோ அந்த அளவுக்கு போல்டாக வளர்த்துருப்பார். அது போக நீங்கள் ரொம்ப 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 அழகான ஒரு பொண்ணு. ஸோ உங்களுடைய ஃபேஸ் வெளியே ரிவீல் ஆச்சு அப்படின்னா உங்கள் பியூட்டி உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிடக்கூடாது. அட் த சேம் டைம் உங்களை யாரும் ஐடென்டிஃபை பண்ணிடக்கூடாது. அதனாலேயே உங்களை ரொம்ப கவர்டாக வச்சுருந்துருப்பார். ஸோ உங்களுடைய கண்ட்ரிலேயே உங்கள் ஃபேஸை பார்த்ததுன்னு யாருமே கிடையாது, உங்கள் ஃபேமிலி தாண்டி. அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ரொம்ப செக்யூர்டாக வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வளர்ந்து ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக உங்கள் லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கிற டைமில் தான் காலேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் இன்னொரு அப்ராடுக்கு போவீங்க. ஸோ போன இடத்துல தான் ஜங்குக்கை நீங்கள் மீட் பண்ணியிருக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ 2 பேருக்கும் லவ்வாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டீப்பான லவ்வாக இருந்திருக்கும். உங்களை பற்றின எல்லா விஷயத்தையுமே ஜங்குக்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணியிருந்திருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சது, பிடிக்காதது, நீங்கள் வளர்ந்த விதங்கள் எல்லாமே. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை தவிர உங்களுடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டி, அதாவது நீங்கள் ஒரு பெரிய பொலிட்டீஷியனோட பொண்ணு அப்படின்னு ஜங்குக்கிட்ட சொன்னால் அவன் எங்கே உங்களை விட்டுட்டு போயிடுவானோ அப்படின்ற ஒரு பயம். அதே மாதிரி தான் ஜங்குக் பொறுத்த வரைக்கும் அவன் நார்த் கொரியாவிலேயே இருக்கிற பெரிய பொலிட்டிஷியன், அதாவது பிரசிடெண்ட்டோட பையன். ஸோ அவனுமே உங்ககிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருந்திருப்பான், அவனுடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டியை தவிர. பிகாஸ் நார்த் கொரியா அப்படின்னாலே ஒரு பயங்கரமான ஒரு கண்ட்ரி அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அங்கே இருக்கிற ஒரு பையன், அந்த கண்ட்ரியில் இருந்த ஒரு பையன் அப்படின்னு சொன்னால் எங்கே அவள் என்னை விட்டுட்டு போயிடுவாளோ, அவள் என்னை வேணான்னு சொல்லிடுவாளோ அப்படின்ற ஒரு பயத்தில் அவனுமே அவனுடைய ஒரிஜினல் ஐடியை சொல்லியிருக்கவே மாட்டான். ஸோ உங்களை பற்றின அந்த ஒரு விஷயங்கள் மட்டும்தான் 2 பேருமே ஷேர் பண்ணியிருந்திருக்க மாட்டீங்க. அது 2 பேருக்குமே மைனஸ் அப்படிங்கிறதுனால பெருசாக அதை பற்றி 2 பேருமே கண்டுட்டும் இருந்திருக்க மாட்டீங்க. ஸோ அந்த டாபிக் வந்தால் கூட 2 பேருமே ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்குவீங்க. கொஞ்சம் வேறு டாபிக் எடுத்து பேசுகிற மாதிரி அப்போல்லாம் கொண்டு போயிடுவீங்க. பிகாஸ் அவனை பற்றி நீங்கள் கேட்டால் உங்களை பற்றி அவன்கிட்ட சொல்லணும். அதே மாதிரி நீங்கள் அவன்கிட்ட கேட்குற மாதிரி இருந்தால் அவனுமே உங்கள்கிட்ட அந்த விஷயத்தை சொல்லணும். ஸோ இப்படி மாற்றி மாற்றி 2 பேருக்குமே அந்த ஒரு விஷயந்தான் பெரிய பிரச்சனை அப்படின்றதுனால நீங்கள் அதை துருவவே இல்லை 2 பேரும். இப்படியே கொஞ்சம் நாட்கள் ஓடிச்சு. உங்களுடைய காலேஜ் டேஸ் போச்சு. உங்களுடைய லவ் ரொம்ப அழகாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்படி எல்லாமே நல்லா தான் இருந்திருக்கும்.
உங்களுடைய காலேஜ் டேஸில் எந்த அளவுக்கு ஒருத்தர் மேலே ஒருத்தர் லவ்வை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்து, அந்த அளவுக்கு உங்களுடைய லவ்வில் வந்து 2 பேரும் ஃபுல்ஃபில்டாக இருந்திருப்பீங்க. ஸோ உங்களை பற்றி நீங்கள் வீட்டில் பேசலாம் அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டு போகிற நேரத்தில் தான் உங்களுக்கு ஒரு பெரிய நியூஸ் வருது. அதாவது 6 மந்த்துக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் வீட்டில் வேக்ஸ் மிஷின் முன்னாடி உட்காந்துட்ருக்கீங்க. வேக்ஸ் மிஷின் அப்படின்னா லைக் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஜஸ்ட் மெசேஜஸ் மட்டும்தான் பாஸ் பண்ணிக்க முடியும். ஃபோன் கால் அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அந்த மானிட்டரில் வந்து உங்களுக்கான மெசேஜ் மட்டும் ரிவீல் ஆகிட்டே இருக்கும். ஆப்போசிட்டில் வந்து இருந்து பேசுகிறவங்க கிட்டேருந்து உங்களுக்கு மெசேஜஸ் மட்டும் பாஸ் ஆகிட்ருக்கும். இங்கேருந்து நீங்களும் மெசேஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு மிஷின். ஸோ இந்த மிஷின் முன்னாடி நீங்கள் உட்காந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆனால் அந்த பக்கத்துலேருந்து எந்த பதிலுமே இல்லாமல் இருக்குது. அது உங்களுக்கு ஒரு மாதிரி மனசுக்கு ஏதோ மாதிரி இருக்குது. 1 நாள், 2 நாள், 1 வாரம், 10 நாள், 1 மாதம் கூட கடந்து போகுது. ஆனாலும் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து எந்த நியூஸுமே வரல. ஸோ உங்களுக்கு ஒரு விதமான பயம் வர ஆரம்பிக்குது. இப்போ உங்கள் பக்கத்தில் ஜிமன் உட்காந்துட்ருக்குறான். நீங்கள் அந்த வேக்ஸ் மிஷினில் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து பதில் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறீங்க. ஸோ எந்த பதிலும் வரல. ஒரு 1 hour அப்படியே போகுது. இப்போ உங்களுக்கு ரொம்ப பயம் ஆகுது. நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க. இப்போ ஜிமன் உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு, "ஏய் என்ன? நானும் பார்த்துட்டே இருக்கேன். எப்போ பாரு இது முன்னாடியே உட்காந்துட்டு எதையாவது யோசிச்சுட்டே இருக்க." "இல்லை ஜிமன், உனக்கு தெரியும்ல, ஜாய் என்கிட்ட பேசியே 1.5 மாதம் ஆகுது. அவள் அப்படியெல்லாம் இருக்க மாட்டா. அவளால் ஃபோனில் தான் காண்டாக்ட் பண்ண முடியாது. ஆனால் கண்டிப்பாக இதை அவள் என்கிட்ட சொல்லியிருக்கா. அவங்க வீட்டில் மிஷின் இருக்குது. நான் பண்ணுற மெசேஜஸ் எல்லாமே அவளுக்கு பாஸ் ஆகுது. ஆனால் அவகிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் பயந்துக்கிட்டே கேட்குறீங்க. அப்போ ஜிம்மன் அப்படியே யோசிச்சுட்டு, "இங்கே பாரு, எதுக்கும் பயப்படாத. அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஒருவேளை மிஷின் ஏதாவது ரிப்பேராக இருந்திருக்கலாம்ல. அப்படின்னா என்கிட்ட அவள் ஏதாவது ஒரு வழியில் மெசேஜஸ் சொல்லியிருப்பாளே. எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது. உனக்கு நார்த் கொரியாவில் யாராவது தெரியுமா? எனக்காக கொஞ்சம் பேச ப்ளீஸ்." "ஏ என்னை பார்த்தா என்ன உனக்கு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி ஆள் வச்சுட்டு அலையிற மாதிரி தெரியுதா?" "ஐயோ நான் அப்படி கேட்கல. எனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும். அவள் எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியணும். எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது." அப்போ ஜிம்மன் அப்படியே யோசிச்சுட்டு, "சரி ஓகே, எனக்கு அங்கே இருக்கிற ஒரு டிடெக்டிவை தெரியும். நான் வேணும்னா கேட்டு பார்க்குறேன்" அப்படிங்கிறான். ஸோ நீங்களும் டக்குன்னு நகர்ந்துட்டு அந்த மிஷினை ஜிம்மன் பக்கமாக தள்ளி வச்சுட்டு, "சரி சீக்கிரமாக கேளு ப்ளீஸ்" அப்படின்றீங்க. ஸோ அவனும் சரி ஓகே நீ பதறாத, நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட அந்த மிஷின்லேருந்து மெசேஜஸ் பாஸ் பண்ணுறான். இப்போ ஜிம்மன் அந்த மிஷின்லேருந்து அந்த டிடெக்டிவ்க்கு ஒரு மெசேஜை சென்ட் பண்ணுறான். ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகுது. ஆனால் ரிப்ளை வரல. நீங்கள் பயத்தில் ஒரு மாதிரி நேல் பைட் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்குறீங்க. ஜிம்மன் உங்களை பார்க்குறான். நீங்கள் ரொம்ப நர்வஸாக இருக்கீங்க. "பையன் என்னது இது? இங்கே பாரு, எல்லாருக்குமே வேலை இருக்கும். எல்லாருமே இந்த மிஷின் முன்னாடியே உட்காந்துட்டு இருப்பாங்களா? நீ மெசேஜ் சென்ட் பண்ண உடனே அவங்க ரிப்ளை பண்ணுறதுக்கு? வெயிட் பண்ணுடி, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்." அப்போ நீங்களும் லைட்டாக காம் ஆகிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்குறீங்க. ஸோ ஒரு 1/2 hour பக்கம் போக ரிப்ளை வருது. ஸோ அந்த சவுண்ட் கேட்டதும் நீங்கள் டக்குன்னு பார்க்குறீங்க. அதில் அந்த டிடெக்டிவ், "ஹாய் ஜிம்மன், ஹவ் ஆர் யூ? உனக்கு நான் இப்போது என்ன ஹெல்ப் பண்ணணும்?" அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ ஜிம்மன் டக்குன்னு உங்கள் ஃப்ரெண்டோட நேம் அண்ட் அவளை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு, "இந்த பொண்ணை பற்றின டீட்டெயில்ஸ் கொஞ்சம் வேணும். அவள் இப்போது எங்கே இருக்கா, என்ன பண்ணுறா, எல்லாமே எனக்கு கொஞ்சம் வேணும். சீக்கிரமாக சென்ட் பண்ண முடியுமா?" அப்படின்னு கேட்குறான். ஸோ அவங்களும் அதெல்லாம் பார்த்துட்டு, "ஓகே 10 minutes வெயிட் பண்ணு, நான் உனக்கு ரிப்ளை பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ இந்த பக்கமும் அந்த பக்கமும் நீங்கள் எந்திரிச்சு நடந்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஜிம்மன் உங்களை ரொம்ப நோட் பண்ணுறான். நீங்கள் ரொம்ப நர்வஸாக இருக்கீங்க. ஸோ ஜிம்மன் உங்களை காம் டவுன் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணுறான். பட் என்னமோ தெரியல, அவங்க மனசு படன்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது. "பையன் நீ ரொம்ப யோசிக்கிற. நீ யோசிக்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே இருக்காது. தயவு செஞ்சு பதறாமல் கொஞ்சம் காமாக இருக்கிறியா?" அப்போ நீங்களும் ஓகே ஓகேன்னு தலையை மட்டும் ஆட்டிட்டு அங்கே இங்கேயும் நடந்துக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போது மெசேஜ் வந்து வர்றதுக்கான சவுண்ட் கேட்குது. ஸோ டக்குன்னு நீங்கள் ஓடி போய் அந்த மானிட்டர் முன்னாடி உட்காடுறீங்க. ஸோ ஜிம்மன், "ஏய் தள்ளி விட்டு உடச்சிடாதடி, வெயிட் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜை வந்து பார்க்குறான். ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்னா,
சாரி ஜிமன், ஷீ இஸ் நோ மோர் அப்படின்னு இருக்கு. இதை பார்த்ததும் உங்களுக்கு தலையெல்லாம் சுற்றுது. என்ன நடக்குது இங்கே, அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மைண்டுக்குள்ளே அவ்வளோ கேள்விகள் கேட்டுட்ருக்குறீங்க. ஸோ ஜிமனுக்கே ஒரு நிமிஷம் ஷாக்கு. சார், கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்கள். அவ அவளுக்கு என்ன ஆச்சு, அவள் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கொஸ்டின் கேட்குறான். இப்போ அந்த பக்கத்துலேருந்து ஆன்சர் வருது. அந்த பொண்ணு சூசைட் அட்டன் பண்ணிக்கிட்டா ஃபேமிலியோட. அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது கேட்டதும் உங்களால் அதை ஏற்றுக்கவே முடியல. டக்குன்னு ஜிம்மனை லைட்டாக தள்ளி விட்டுட்டு, அவளுக்கு என்னாச்சு, ஏன் அவள் சூசைட் அட்டன் பண்ணா, அவளுக்கு என்ன பிரச்சனை, ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போது அந்த மிஷின்லேருந்து மறுபடியும் ஒரு மெசேஜ். ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, அந்த பொண்ணு யாரோ ஒரு பையனால் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கா. ஆக்சுவலாக ஒரு ப்ளே கேர்ள், நிறைய பசங்களோட ரொம்ப தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கா. ஸோ எந்த பையனால் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கான்றதே தெரியாத அளவுக்கு போயிடுச்சு. அதனால தான் அவமானம் தாங்க முடியாமல் சூசைட் அட்டன் பண்ணிக்கிட்டா. ஸோ பொண்ணு இந்த மாதிரி வளர்ந்துருக்கான்னு தெரிஞ்சால் ஃபேமிலியில் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வரும்னு பயந்து பேரண்ட்ஸும் சூசைட் அட்டன் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் 3 பேருமே இப்போது இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரிப்ளை வந்திருக்கு. இதை கேட்டதும் உங்களால் ஏற்றுக்கவே முடியலை, உங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இல்லை அவர் போய் சொல்கிறாரு. இல்லை ஜிமன், அவள் அப்படி கிடையாது. எனக்கு தெரியும், ஜாய் பற்றி எனக்கு தெரியும். ஜாய் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. அவர் வேறு யாரையோ சொல்கிறாரு. ஜாய்க்கு எதுவும் ஆயிருக்காது. ஜாய்க்கு எதுவும் ஆயிருக்காது. எனக்கு ஜாயை பார்க்கணும் ஜிமன், எனக்கு ஜாயை பார்க்கணும், எனக்கு ஜாய் எப்பவுமே பார்க்கணும், என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் கையை பிடிச்சிட்டு நீங்கள் படப்படப்படன்னு பேசுகிறீங்க. இரு, முதல்ல அமைதியாரு. இங்கே பாரு, எதுவாக இருந்தாலும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இங்கே பாரு, நினச்ச நேரத்துக்கெலாம் அங்கே நம்மளால் போக முடியாது, உனக்கு தெரியும்ல. கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் கேட்குறேன். இல்லை, ஜாய் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. ஜாயை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஜாய்க்கு இந்த மாதிரி விஷயம்லாம் பிடிக்காது. ஜாய் ரொம்ப நல்ல பொண்ணு ஜிமன். அவள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுக ஆரம்பிக்கிறீங்க. இரு, முதல்ல நம்ம நியூஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், தயவு செஞ்சு பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்து ஜாய் பற்றி விசாரிக்கிறான். ஆனால் அந்த டிடெக்டிவ் இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவரை ரிப்ளை பண்ணுறாரு. ஸோ அவரை சொன்ன விஷயங்களை வச்சு இன்டர்நெட்டில் போயிட்டு ஜிமன் வந்து சர்ச் பண்ணி பார்த்தா அதுலேயுமே அந்த மாதிரி தான் நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு அதை ஏற்றுக்கவே முடியல. அந்தளவுக்கு நீங்கள் உடஞ்சி போயிடுறீங்க. உங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அந்த நியூஸில் ஜாயோட ஃபோட்டோ, தென் அவளோட ஃபேமிலி ஃபோட்டோலாம் இருக்குது. ஸோ அவங்க தான் வந்து சூசைட் அட்டன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களால் இதை ஏற்றுக்கவே முடியல. அவள் இறந்துட்டான்றதை தாண்டி அவள் மேலே இப்படி ஒரு பழி இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் உங்களால் சுத்தமாக ஏற்றுக்க முடியல. நீங்கள் அப்படியே தலையை பிடிச்சிக்கிட்டு அழுதுட்டு உட்காந்துட்ருக்குறீங்க. வயன், தயவு செஞ்சு அழாதடி. இங்கே பாரு, என்ன வேணால் நடந்திருக்கலாம். நீ அவளை கண்மூடித்தனமாக நம்புகிற, அதனால கூட உனக்கு இது பெயினாக இருக்கலாம். இங்கே பாரு, என்ன வேணால் நடந்திருக்கலாம். தயவு செஞ்சு நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, புரியுதா? இது முடிஞ்சு போச்சு, தயவு செஞ்சு உன்னை நீ ஹர்ட் பண்ணாத அப்படின்னு அவன் அவ்வளோ உங்களுக்கு பேசிகிட்ருக்குறான். நீங்கள் நோன்ற மாதிரி தலையை ஆட்டிட்டு அழுதுகிட்டே இருக்கிறீங்க. உங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இல்லை ஜிமன், அவள் இல்லைன்றதை தாண்டி அவன் மேலே இப்படி ஒரு பழி, என்னால் அதை எப்படி ஏற்றுக்க முடியும் சொல்லு. உனக்கு ஒன்று தெரியுமா, நாங்கள் ஒரு நேரம் காலேஜில் கேன்டீனில் உட்காந்துட்ருக்கும்போது சும்மா விளையாடி பேசிகிட்டு இருந்தோம். அப்போது நான் கிண்டலாக அவகிட்ட சொன்னேன், இங்கே பாரு, அங்கே பாரு, அந்த பசங்க அழகாக இருக்கிறாங்க, இந்த பசங்க அழகாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அவள் என்ன சொன்னா தெரியுமா, நான் என் வீட்டு பக்கத்தில் ஒரு பையனை லவ் பண்ணுறேன், அந்த பையனுக்கு நான் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு அவ்வளோ பேசினான். ஜஸ்ட் சைட் அடிக்கிறதுக்கு கூட அவ்வளோ தயங்கினான். அந்த பையனுக்கு நான் லாயலாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அவன் இன்னொரு பொண்ணை பார்த்து ரசித்தா எனக்கு எப்படி கோவம் வரும், அப்படி தானே அவனுக்கும் இருக்கும்னு அவன் எவ்வளோ பேசினா தெரியுமா. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு இப்படி ஒரு பள்ளியோட என்னால் எப்படி ஜிமன் ஏற்றுக்க முடியும். இல்லை,
அவள் சூசைட்லாம் அட்டன் பண்ணுற பொண்ணே கிடையாது. எவ்வளோ போல்டான பொண்ணு தெரியுமா? அவளுக்கு என்னமோ நடந்திருக்கு. அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும் ஜிம்மன். எனக்கு ஹெல்ப் பண்ணு. நான் இப்போவே அங்கே போகணும். என்ன விளையாடுறியா? இதோ பார், நீ நினச்ச உடனே போகிறதுக்கு அது ஒன்றும் மற்ற இடம் கிடையாது. அது நார்த் கொரியா. நீ மட்டும் போய் மாட்டிக்கிட்ட, அவ்வளோதான், கதை முடிஞ்சுது, தெரியும்ல. அதுக்காக அவளை இப்படியே விட சொல்கிறியா? என்னால் விட முடியாது. அவள் தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்னுடைய ரூம்மேட், கிளாஸ்மேட், சோல்மேட், எல்லாமே எல்லாமே எனக்கு அவள் மட்டும்தான். அவள் இல்லாத நாள் எனக்கு ஒரு நாளாகவே இருந்ததில்லை. இப்போ அவள் இந்த வேர்ல்டில் இல்லை. அதுவும் அவ்வளோ கேவலமான ஒரு பேரோட இல்லை. அவள் அந்த மாதிரி பொண்ணு இல்லவே இல்லை. எனக்கு தெரியும். அவளுக்கு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்காம நான் விட மாட்டேன். நான் இந்த பூமியில் உயிரோடு இருக்கிறதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். இப்படியே நான் இதை கடந்து போயிட்டேன்னா கண்டிப்பாக நான் ஏதாவது பண்ணணும். எனக்கு ஹெல்ப் பண்ணு. நான் இங்கேருந்து போகணும். எனக்கு அங்கே போகணும். சரி 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 நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன். இப்போ காமாரு, ப்ளீஸ் 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 காமாரு. அப்போ நீங்கள் கொஞ்சம் காம் ஆகுறீங்க. ஆனால் உங்களால் அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியல. நீங்கள் ஒரு வேகத்துலேயும் ஒரு இமோஷன்லேயும் நீங்கள் இதை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் உங்களை அங்கே அனுப்பி வைக்கிறேன், இப்போதைக்கு அமைதியாயிருன்னு சொல்லி உங்களை காம் டவுன் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறான். ஸோ அவனோட வார்த்தைகளை நம்பி நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக காம் டவுன் ஆகுறீங்க. ஸோ இப்படியே ஒரு 15 days ஓடுது. ஆனால் இந்த 15 daysல உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தாட், அங்கே போகணும், அவளுக்கான விஷயத்த நான் பார்க்கணும், அவளுக்கான நியாயத்தை நான் வாங்கி தரணும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப 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 ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுதே தவிர நீங்கள் அதுலேருந்து வெளியே வர மாதிரி இல்லை. ஸோ இப்போ தான் ஜிம்மனுக்கு புரியுது நீங்கள் அந்த விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜிம்மன் உங்களை அனுப்பி வைக்கிற மாதிரி இல்லை. ஜிம்மன் ஆக்சுவலி உங்களோட கசின் பிரதர் தான். பட் நீங்கள் 2 பேரும் கசின்ஸுன்றதை தாண்டி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் ஜிம்மன் கிட்டே ஷேர் பண்ணிவிடுவீங்க. ஜிம்மனுமே என்ன விஷயமா இருந்தாலும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிடுவான். ஸோ இப்படி தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் ஜங்குக்கை பார்த்தது, அவனை லவ் பண்ணது, உங்களுடைய காலேஜ் டேஸ், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாத்தையும் பற்றியுமே ஜிம்மனுக்கு தெரியும். இருந்தாலும் உங்களை அங்கே அனுப்பி வைக்கிறதுக்கு அவனுக்கு எந்த ஒரு நம்பிக்கையோ எந்த ஒரு தைரியமும் இல்லை. பிகாஸ் அது அப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரி. அங்கே உங்களை அனுப்பிட்டு எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு உங்களை அனுப்புகிறேன்னு சும்மா சொல்லிகிட்டே இருந்திருப்பான். பட் அவன் உங்களை காம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறானே தாண்டி அவன் அதுக்காக எந்த வேலையும் செய்யலைன்றதை நீங்கள் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிறீங்க. எப்பவும் போல் அந்த வேக்சினேஷன் முன்னாடி உட்காந்து ஜிம்மன் அந்த டிடெக்டிவ் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறான். சவுத் கொரியாவுக்கு வர்றதுக்கு என்ன மாதிரியான ப்ரொசீஜர்லாம் ஃபேஸ் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத பற்றியெல்லாம் சும்மா டீட்டெயில் கேட்டுட்ருக்கிறான். ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு எப்படியா இருந்தாலும் என்ன நீ சமாதானம் பண்ணி வைக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுறன்றது புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு அவங்ககிட்ட அந்த மிஷினை வாங்கி உங்களை பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் அந்த டிடெக்டிவ் கிட்ட கொடுத்துட்டு, எனக்கு ஒரு ஃபேக்கான ஐடி வேணும், என்னை பற்றின டீட்டெயில்ஸ் எதையுமே தெரிஞ்சுக்காத அளவுக்கு ப்ராப்பரான பக்காவான ஒரு ஐடி வேணும், தயவு செஞ்சு எனக்கு அந்த மாதிரி ஒரு ஐடியை க்ரியேட் பண்ணி கொடுங்க, நான் சீக்கிரமாக அங்கே வரணும், கண்டிப்பாக இந்த கேஸ் பற்றி நான் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க. ஸோ ஜிம்மன் அவன் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்ககிட்ட அந்த மிஷினை வாங்கவும் முடியாமல் அப்படி போராடிட்டு இருக்கிறான். நீங்கள் உங்கள் மெசேஜஸ் ஃபுல்லாத்தையும் அவங்களுக்கு பாஸ் பண்ணிடுறீங்க. ஸோ அங்கேருந்து ஒரு 10 minutesல ரிப்ளைவும் வருது, ஓகே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் ஜிம்மனுக்கு தலையும் புரியாமல் பாலும் புரியாமல் ஒரு மாதிரி இடிஞ்சு போன மாதிரி இருக்குது. வயன் என்ன நினச்சிட்ருக்க? இங்கேருந்து அங்கே போயிட்டு எப்படி நீ சர்வே பண்ணுவ? நீ என்ன பைத்தியமா வயன்? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அவள் இல்லை, அவள் இப்போது இந்த வேர்ல்டில் இல்லை. அதுதான் உண்மை, அதை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் அவளுக்காக நீ போய் உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்னடி பண்ணுறது? உன்னை வேணும்னே என்னால் இழக்க முடியாது வயன். எங்கள் பாரு ஜிம்மன், இது எல்லாம் ஓகே தான். ஆனால் இந்த நிலமையில நான் அவளுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அவள் தான் செத்துட்டாளேன்னு நினச்சிட்டு என் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டேன்னா அவளுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுல எனக்கு என்ன இருக்குது சொல்லு? அவள் எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா? அவகிட்ட என்ன ஒரு சின்ன தப்பு கூட பார்க்கவே முடியாது. அவள் அவ்வளோ போல்டான பொண்ணு.
யாராவது சிவசேன்னு பேசினா கூட பட்டுன்னு அரைஞ்சு இனிமேல் இந்த வார்த்தை யூஸ் பண்ணனா உனக்கு கொன்னுடுவேன்னு அவளே அவ்வளோ மிரட்டுவான். நான் சும்மா விளையாட்டுக்காக ஏதோ ஒரு டென்ஷனில் செத்து தொலைஞ்சிடலான்னு தோணுதுன்னு சொன்னால் கூட அவளுக்கு அவ்வளோ கோவம் வரும். அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு இப்போது இந்த பேரோட செத்துருக்கா. அதுவும் அவளை கொன்று இருக்காங்க. ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அவள் சாதாரணமாக இப்படியெல்லாம் செத்து போகிற பொண்ணு கிடையாது சிமன். அதுவும் இல்லாமல் அவள் மேலே அவ்வளோ பெரிய பழி. அவள் வயிற்றுல குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு யார் அப்பான்னே தெரியாது. இந்த அளவுக்கு அவளை கீழ்த்தனமாக பேசி அவளை ஏதோ பண்ணியிருக்காங்க. இப்படியே என்னால் எப்படி ஜிம்மன் விட்டுட்டு இருக்க முடியும்? இதே அவள் இடத்துல நான் இருந்திருந்தா நீ அப்படியே விட்டுருப்பியா ஜிம்மன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இதை கேட்டதும் ஜிம்மனுக்கு பதில் சொல்லவே முடியலை. அவன் அமைதியாக உங்களை பார்த்துட்ருக்குறான். ஆனால் அவனுக்கு உங்களை அங்கே அனுப்புறதுக்கு துளியும் விருப்பமே இல்லை. அவன் ரொம்ப ஒரு மாதிரி யோசிக்கிறான். அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது உங்களை இழந்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி யோசனையில் அப்படியே ஒரு 2-3 டேஸ் போகுது. இப்போ ஜிம்மன் உங்கள் அப்பா கிட்டே போயிட்டு நீங்கள் இன்னொரு கோர்ஸ் படிக்கிறதுக்காக ஒரு 1 இயர் ஒரு கண்ட்ரிக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஃபேக்காக எல்லாத்தையும் உங்கள் அப்பா கிட்ட சொல்லி அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ப வைக்கிறான். ஸோ உங்கள் அப்பாவும் ஜிம்மனோட வார்த்தையை ரொம்ப நம்புவார். அதனால் அவரும் பெருசாக கண்டுக்கல. சரி ஓகே படிக்க தானே போகிறா, போயிட்டு வரட்டும்னு சொல்லிடுறாரு. ஸோ இந்த பக்கம் நீங்கள் சவுத் கொரியா போகிறதுக்கான எல்லா வேலையும் முடிச்சுட்டீங்க. இந்த டைமில் தான் ஜங்கு கிட்டேருந்து உங்களுக்கு கால் வருது. நீங்கள் அந்த காலில் பேசவா வேணாமான்னு சொல்லிவிட்டு அவ்வளோ யோசிக்கிறீங்க. சரி ஓகே பேசலான்னு சொல்லிவிட்டு அந்த காலை பிக் பண்ணுறீங்க. இந்த பக்கம் ஜங்கு ரொம்ப ஆசையாக ரொம்ப ஆர்வமாக, ஹலோ வயன். ஜங்கு உன் வாய்ஸ் கேட்டு எவ்வளோ நாள் ஆச்சு. இப்போ தான் எனக்கு ஏதோ மாதிரி இருக்குது. சரி எனக்கு ஒன்று பார்க்கணும். இப்போது நான் எங்கே வரட்டும் அப்படின்னு கேட்குறான். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அமைதியாக இருக்கீங்க. வயன். சொல்ல ஜங்கு, ஒரு முக்கியமான விஷயம் பற்றி நான் உன்கிட்ட பேசியே ஆகணும். ஸோ நான் உன்னை மீட் பண்ணணும். நம்ம எங்கே மீட் பண்ணலாம்? இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. என்னால் இப்போதைக்கு நான் பார்க்க முடியாது. வயன் ப்ளீஸ், நம்ம மீட் பண்ணி கிட்டத்தட்ட 6 மந்த் ஆகிடுச்சு. எனக்கு இப்போ உன்னை பார்த்தே ஆகணும். உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பற்றி பேசணும். அதை பற்றி பேசினா நீயே ஹாப்பி ஆகிடுவ. கண்டிப்பாக நான் இப்போவே உன்னை பார்த்தே ஆகணும். டுடே ஆர் டுமாரோ எங்கே மீட் பண்ணலான்னு மட்டும் சொல்லு. இல்லை உன் வீட்டோட டீட்டெயில் கொடுத்தா கூட பரவாயில்ல, நான் கண்டிப்பாக வருவேன். சொல்லுடி. அப்போ நீங்கள் அப்படியே யோசிச்சிட்டே இருந்தவங்க டக்குன்னு ஒரு பெரிய ப்ரீத் அவுட் எடுத்துகிட்டு, இல்லை என்னால் எங்கேயும் வர முடியாது. என்னடி நீ டீட்டெயில் மட்டும் கொடு, நான் வரேன். இல்லை ஜங்கு, இதுக்கு மேலே இதை நம்ம கண்டினியூ பண்ண வேண்டாம். எதை கண்டினியூ பண்ண வேண்டாம்? வீட்டுக்கு வரதையா? சரி நான் வரல, அப்போ நீயே வெளியே வா. நான் அதை சொல்லலை, நம்ம லவ். அப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு, என்னடி விளையாடிட்டுருக்குறியா? இங்கே பாரு, நான் முக்கியமான ஒரு விஷயம் பற்றி பேசணும் ப்ளீஸ் அப்படிங்கிறான். இங்கே பாரு ஜங்கு, எனக்கு என் வீட்டில் அலைன்ஸ் பார்த்துட்டாங்க. என்னால் இதுக்கு மேலே உன் கூட முடியாது. ஸோ லெட்ஸ் பிரேக்கப். அப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி லைட்டாக அமைதியாயிட்டு, என்ன ப்ராங்கா? பாரி, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். தயவு செஞ்சு என் மூடை ஸ்பாயில் பண்ணாத. எங்கே வரணும்னு மட்டும் சொல்லு, நான் வந்து பேசுகிறேன். இல்லை என்னால் இப்போதைக்கு எங்கேயும் வர முடியாது. எனக்கு வீட்டில் அலைன்ஸ் பார்த்துட்டாங்க, புரியுதா? பார், நீ யார், என்ன, எப்படிப்பட்டவன் எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் உன் பேக்ரவுண்ட், உன்னுடைய வேர்த் எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு என் வீட்டில் பார்த்துருக்க அலைன்ஸ் என்னை விட ரொம்ப பெரிய இடம் தான் நினைக்கிறேன். இவ்வளோ நாள் உன் கூட சர்வே பண்ணிட்டேன். இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாது. ஸோ முடிச்சுக்கலாம், புரியுதா? இதுக்கு மேலே என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. இதுக்கு மேலே நான் உன்னை பேசவோ இல்லை உன்னை பார்க்கவோ எதுக்குமே விருப்பப்படலை.
என்னை அப்படியே விட்டுட்டு வேலையை பார்க்குற வழியை பாரு. திரும்பவும் எனக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண அப்படின்னா அப்புறம் நான் மனுஷியாக இருக்க மாட்டேன். இதுக்கு மேலே இது தேவையும் இல்லை. நீ கொஞ்சம் வேர்ல்ட் செட்டில்னு நினச்சேன், ஆனால் நான் நினச்சது தப்பு தான் போல். ஸோ இதுக்கு மேலே இதை கண்டினியூ பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. உன்னை விட பெட்டர் சாய்ஸ் எனக்கு ஒன்று கிடச்சிருச்சு. ஸோ நான் மூவ் ஆன் பண்ணி போகலான் இருக்கேன். ப்ராக்டிக்கலாக யோசிக்கும் போது அதுதான் கரெக்டுன்னு எனக்கு தோணுது. ஸோ இதுக்கு மேலே லவ் அது இதுன்னு சொல்லிட்டு என் பின்னாடி சுற்றுற வேலையை விட்டுரு, புரிஞ்சுதா? பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பட்டுன்னு மொபைலை கீழே வச்சிடுறீங்க. உங்களுக்கு கண்ணிலேருந்து அப்படி தண்ணி ஊற்றுது. நீங்கள் இந்த மாதிரி பேசுவீங்கன்னு ஜங்குக்கு ஒரு நிமிஷம் கூட யோசிச்சிருக்க மாட்டான். ஸோ அவனுக்குமே என்ன சொல்கிறதுன்னு தெரியல, உறைஞ்சி போய் நிற்கிறான். அவனுக்குமே கண்ணீர் கொட்டுது. பிகாஸ் அவன் வீட்டில் உங்களை பற்றி பேசலான்னு முடிவு பண்ணியிருந்திருப்பான். ஸோ நம்ம ஃபேமிலி கிட்ட நம்மளோட லவ்வை ரிவீல் பண்ணிடலாம் அண்ட் மேரேஜ் பற்றி பேசலான்றதை பற்றி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் அவன் இங்கே வந்திருப்பான். அதாவது உங்ககிட்ட பேசணுன்னு வந்திருப்பான். பட் நீங்கள் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவீங்கன்னு அவன் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணியிருக்க மாட்டான். ஸோ அவனால் ஏற்றுக்கவே முடியல. திருப்பி கால் பண்ணுறான், ஆனால் நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்க. ஸோ அவனால் இதை ஏற்றுக்கவே முடியல. இப்போ நீங்கள் மொபைலை போட்டுட்டு அப்படியே ஒரு முக்கில் போய் உட்காந்துட்டு ஏங்கி அழுகுறீங்க. உங்களால் அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. சாரி ஜங்குக், என்னை மன்னிச்சிடு. இதை தவிர எனக்கு வேறு வழி தெரியல. ஒரு வேளை நான் எனக்கே போய் அங்கே எனக்கு ஏதாவது நான் அங்கேயே நான் செத்துட்டேன்னா கூட உனக்கு நான் பெயின் தரக்கூடாது. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் இப்படி ஒரு பொய் சொல்லிட்டேன். என்றைக்குமே உன்னை தாண்டி என் வாழ்க்கையில் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க, இருக்கவும் முடியாது. என்னை மன்னிச்சிடு ஜங்கு. என்னை நீ வெறுத்து கூட ஒதுக்கிடு. ஆனால் என்னை நினச்சி நீ உடஞ்சி உன்னை நீ எதுவும் பண்ணிக்கக்கூடாது. அதுதான் எனக்கு வேணும். எங்கே பாரு ஜங்கு, எப்போவுமே உன்னோடது மட்டும்தான். ஐ லவ் யூ ஜங்கு. இதுக்கப்புறம் நான் உன்னை பார்ப்பேனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் ஸ்டில் ஐ லவ் யூ. என்னை மன்னிச்சிரு ஜங்கு அப்படின்னு நீங்கள் அவனுடைய ஃபோட்டோவை பார்த்தா அழுன்னு அழுதுட்ருக்குறீங்க. பிகாஸ் நீங்கள் என்கே போகிறது ஜங்குக்கு தெரியாது, ஜங்குக்கு என்கேல இருக்கான்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா ஜங்குக்கு அது ரொம்ப பெரிய இழப்பாக ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நீங்கள் இப்படி ஒரு பொய் சொல்லியிருந்திருப்பீங்க. ஸோ பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டா ஏதோ கொஞ்ச நாளைக்கு அவன் வருத்தப்பட்டுட்டு அப்புறமா அதுலேருந்து மூவ் ஆன் ஆகிடுவான் அப்படின்ற ஒரு தாட்டில் நீங்கள் இப்படி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்க போகிறேன்னு சொன்னால் ஜங்கு கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டான் உங்கள. ஸோ அதையும் உங்களால் சொல்ல முடியாது. அதனால தான் இப்படி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. பட் ஸ்டில் இந்த இடத்துல 2 பேருமே ரொம்ப உடையிறீங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ ஒரு 2-3 நாளைக்கு நீங்கள் இதே எண்ணமாகவே இருக்கிறீங்க, ரொம்ப உடஞ்சி போய். அப்புறம் உங்களை நீங்களே தேர்த்திக்கிட்டு இதுக்கு மேலே எதுவும் செய்யக்கூடாது, இதுக்கு மேலே எதையும் நம்ம டிலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நார்த் கொரியாவுக்கும் கிளம்பியிருப்பீங்க. ஸோ ஏர்போர்ட்டில் ஜிமன் தான் உங்களை சென்ட் ஆஃப் பண்ண வரான். அவனுக்கு உங்களை விட்டு போக மனசே இல்லை. அவங்கள டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழுகுறான். நீங்கள் அவனை தேத்தி விட்டுட்டு, எங்கே பாரு ஜிமன், எனக்கு எதுவும் ஆகாது, நான் கண்டிப்பாக திரும்ப வருவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜாய்க்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தது என்னால் ஏற்றுக்க முடியாது. அது கண்டிப்பாக நான் சரி பண்ணுவேன். அவளுக்கு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுத்துட்டு நான் கண்டிப்பாக திரும்ப வருவேன். இது என்னோடய ப்ராமிஸ், புரியுதா? என்னை நினச்சி நீ ரொம்ப வரி பண்ணிக்காத, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். அப்போ ஜிமின் உங்களோட ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு உங்கள் ஹேண்ட்ஸ் 2த்தையும் பிடிச்சிட்டு, இதோ பாரு, எனக்கு தெரியல என்ன நடக்க போகுதுன்னு, ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். என்ன நடந்தாலும் சரி, அங்கே உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வர மாதிரி இருந்தால் நீ திரும்பி வந்துடணும், ப்ராமிஸ் அப்படின்னு கேட்குறான். இப்போ நீங்கள் லைட்டாக சிரிச்சிட்டு, சரி ஓகே ப்ராமிஸ், நான் திரும்ப வந்துடுவேன் அப்படின்னு அவன் கையை பிடிக்கிறீங்க. ஸோ அவன் மறுபடியும் உங்களை ஹக் பண்ணிவிட்டு அவனோட கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, சரி போயிட்டு வா, நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். உன்னை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்க கண்டிப்பாக ஜாய் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்.
நான் ஜாய்க்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஓகே அப்படின்றான். இப்போ நீங்களும் ஒரு டியரி ஐஸோட ஒரு சின்ன ஸ்மைலோட அவன்கிட்ட பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறீங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் என்கேக்கும் கிளம்பியிருப்பீங்க. என்கே போனதுக்கப்புறமா அந்த டிடெக்டிவ் கிட்ட போயிட்டு உங்களுக்கான ஃபேக் ஐடி ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையுமே அவர்கிட்டேருந்து வாங்கியிருந்திருப்பீங்க. ஸோ அது எல்லாத்தையும் வாங்கினதுக்கப்புறமா ஜாயோட அங்கிளை மீட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ ஜாயோட அங்கிள் தான் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருப்பாரு. ஸோ அவர் வந்து ஒரு விஷயத்த ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருப்பாரு. அது என்ன அப்படின்னா, பிரசிடெண்ட்டோடைய வீட்டுக்கும் ஜாயோட டெத்துக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வச்சு தான் நீங்கள் பிரசிடெண்ட் வீட்டுக்குள்ளே எப்படி போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. பிகாஸ் வெளியே இருந்து உள்ளே இருக்கிற அந்த பிளாக் ஷிப்பை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் வீட்டுக்குள்ளே போயாகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ண விஷயந்தான் அந்த வீட்டில் ஒர்க்குக்காக ஆள் எடுத்துகிட்ருப்பாங்க, அதாவது மெய்டு ஒர்க்குக்காக. ஸோ நீங்கள் போன டைமில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னதும் அது உங்களுக்கு சாதகமாக போயிருந்திருக்கும். ஸோ நீங்கள் அந்த வீட்டில் ஒர்க்குக்காக போயிருந்திருப்பீங்க. அண்ட் நீங்கள் ரொம்ப 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 அழகான ஒரு பொண்ணு அப்படிங்கிறதுனாலேயே அங்கே பிரசிடெண்ட் உங்களை பார்த்ததுமே செலக்ட் பண்ணியிருந்திருப்பார். ஸோ நீங்கள் எந்த எக்ஸாம் எந்த டெஸ்ட் எதுவுமே இல்லாமல் டைரெக்டாகவே அப்பாயிண்ட் ஆகுறீங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவே போயிடுது. அது போக எந்த வித டெஸ்ட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப ஈஸியாக அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சது அங்கே இருக்கிற மற்ற மெய்ட்ஸ் அண்ட் மற்ற ஒர்க்கர்ஸ்க்கெலாம் வந்து ஒரு ஜெலஸ்னஸ், அது போக ஒரு பெரிய கண்ணுன்னு கூட சொல்லலாம். ஸோ அங்கே இருக்கிற ஜென்ஸ் எல்லாருக்குமே உங்கள் மேலே அவ்வளோ பெரிய ஒரு கண்ணு. பிகாஸ் நீங்கள் அந்த அளவுக்கு அழகான ஒரு பொண்ணு. நீங்கள் எப்போவுமே கவர்டாக இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப அழகான பொண்ணு. ஸோ இப்போது அந்த கவர்டெலாம் இல்லாமல் நார்மலாக எல்லார் மாதிரி இருக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனாலையோ என்னவோ நீங்கள் இன்னுமே அழகாக தெரியுறீங்க. ஸோ இருக்கப்பட்ட எல்லாரையும் நீங்கள் ரொம்ப அழகாக அட்ராக்ட் பண்ணுறீங்க. இப்படி ஒரு அட்ராக்ஷன் இருக்கிறதுனாலேயே உங்களை எந்த கேர்ள்ஸுக்குமே பிடிக்காது. உங்களை ஒரு மாதிரியாக தான் எப்போவுமே ட்ரீட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையில் உங்களை மாட்டி விட்டுற மாட்டோமான்னு அவ்வளோ வந்து போராடிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ போன இடத்துல உங்களுக்கு நிறைய போராட்டங்கள் இருந்திருக்கும், நிறைய ஸ்ட்ரகிள் அனுபவிச்சிருப்பீங்க. நீங்கள் பார்க்காத படாத கஷ்டம்லாம் பட்டிருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல பிரசிடெண்ட்டுக்குமே உங்கள் மேலே ஒரு பெரிய கண் இருந்திருக்கும். பிகாஸ் என்னதான் அவர் கொஞ்சம் வயசில் பெரியவராக இருந்தாலும் நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்களே. ஸோ அதனாலேயே உங்களை பர்சனல் மெய்டாக அப்பாயிண்ட் பண்ணியிருந்திருப்பார். இன்னுமே உங்களுக்கு அது வசதியாக போயிருந்திருக்கும். நீங்கள் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிற மெய்டு அந்த மாதிரி கூட இருக்குவாங்க. ஸோ உங்களை கேள்வி கேட்கவோ அந்த மாதிரியெல்லாம் யாருமே கிடையாது. நீங்கள் என்ன வேணால் செய்யலாம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறீங்க. இது உங்களுக்கு கொஞ்சம் பர்சனலாக போக நீங்கள் உங்களை பற்றின, அதாவது உங்கள் ஃப்ரெண்டை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது அங்கே கிடைக்குமான்னு தேடுறதுல அண்ட் நீங்கள் வந்த வேலையை பார்க்குறதுல கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்துகிட்டு இருந்திருக்கும். ஸோ இப்படித்தான் நீங்கள் பிரசிடெண்ட் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருப்பீங்க. இப்போ இந்த கதை எல்லாத்தையும் நீங்கள் ஜங்குக் கிட்ட சொல்லி முடிக்க ஜங்குக் எல்லாத்தையுமே ரொம்ப கஷ்டத்தோடு கேட்டுட்டு இருந்திருப்பான். பிகாஸ் ஜாய்னா ஜங்குக்கும் ரொம்ப பிடிக்கும், ஒரு தங்கச்சி மாதிரி. ஸோ அவனுக்கே இந்த விஷயங்கள்லாம் கேட்டதுக்கப்புறமா ஒரு பக்கம் அழுக வந்துடுது. ஸோ உங்களுக்கு தெரியாமல் கண்ணை தொடச்சிட்டு அப்படி உட்காந்துட்ருக்குறான். ஆனாலும் நீங்கள் அவனை பார்த்துடுறீங்க. ஸோ எதுவுமே சொல்லாமல் அமைதியாக அவனுக்கு எதிர்த்தாப்பில் உட்காந்துட்ருக்குறீங்க. ஸோ இதோட இந்த கான்வர்சேஷன் முடியலை, இன்னுமே இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் என்னெல்லாம் பேசிக்க போகிறீங்க அண்ட் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி நீங்கள் கிளியர் பண்ணிக்க போகிறீங்கன்றத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மிஸ் யூ ஸோ மச். லவ் யூ ஆல். டாடா, பாய்.